Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics relation functions chapter 1 அதற்குரிய யூனிட் எக்ஸசைஸ் அலகு பயிற்சி அப்படின்றது லாஸ்ட் சிஸ்டம் 10th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நான் பேஸ்ட் பண்ணலை, நீ புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்க. கொஸ்டின் ரீட் பண்ணால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரைட் த டொமைன் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன், டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். டொமைன் அப்படின்றது இன்புட் அப்படின்னு சொல்கிறது, உள்ளீடு அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாசிபிள் வேல்யூ ஆஃப் என்னது எக்ஸ்ன்னு அர்த்தம். எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்றதான் இங்கே பாசிபிள். சரிங்களா? இன்கன்சிஸ்டண்ட் ஆகிடக்கூடாது, அதாவது எக்ஸிஸ்ட் ஆகணும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எக்ஸிஸ்ட்னா காண இயலும்னு அர்த்தம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா காண இயலாது அப்படின்ற மாதிரி. சரியா? நான் டிஃபைன் அன்டிஃபைன் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கணக்கு 2x + 1 அப்படின்னு கொடுத்துருக்கு, ஹோல் டிவைடட் பை x - 9 சொல்லியிருக்கான். இதில் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னா கீழே உள்ள டினாமினேட்டர் எடுத்துக்கோ. x - 9 = 0 அப்படின்னா x = என்னது 9. இந்த 9 இதில் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாடுறா தம்பி. இந்த 9 கொண்டு இதில் கீழே கொடுத்தோம்னா கீழே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கீழே 0 ஆனால் என்ன வந்துடும்? நாட் டிஃபைன் ஆயிரும். சரியா? அப்போ 9 என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்போ எந்த நம்பர் வேணாலும் எக்ஸுக்கு கொடுக்கலாம், ரியல் நம்பரு. ஆனால் எக்ஸப்ட் என்னது 9 அப்படின்றது அர்த்தம். இதுதான் டொமைன். புரியுதான்னு பார்த்துக்கோ, எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோ. டின்னு எழுதலாம், அல்லது டொமைன் எழுது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் வித்தவுட்டு, அதாவது எக்ஸப்ட்டு 9 அப்படின்னு அர்த்தம். இதுதான் டொமைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கோ அப்படின்னா செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, செகண்ட் சம் எஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 பை 4x² + 1. நல்லா கவனித்து பாடுறா தம்பி. x² கொடுத்துருக்கு. அப்போ இந்த எக்ஸுக்கு வேல்யூ பாசிட்டிவ் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் மைனஸ் நம்பர் கொடுத்தாலும் சரி, என்ன தான் ஆன்சர் கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா சொல்கிறது? அதனால் இதில் ஆல் வேல்யூமே பாசிபிள் தான். 0வும் கொடுக்கலாம், 0 கொடுத்தா 1 வந்துடும். அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு என்னது ஆர் அப்படின்னு அர்த்தம். டொமைன் வந்து எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். டொமைன் அப்படின்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். டொமைன் அப்படின்றது எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். அனைத்து வேல்யூகளுக்கும் அனைத்து மதிப்புகளுக்குமே, அப்படி வேல்யூகளுக்கும் சொல்கிறோம்ல, ஆல் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். அனைத்து மதிப்புகளுக்கும் எக்ஸு வந்து என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும், காண இயலும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். தேர்டு ஒன்றை பார்த்துரு அதே மாதிரி கையோட. லாஸ்ட் ஒன். ஓகே. g of x is equal to root of x minus 2. இன்னொன்று இருக்காடா, h of x ஒன்று இருக்கா தம்பி. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரூட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அப்போ இதில் x - 2 = 0ன்னு போட்டோம்னா x = என்ன வரும்டா தம்பி? 2 வரும். சரி, இதில் நல்லா கவனித்து பாரு. ஒரு நம்பர் லைன் எடுக்கிறோம். நம்பர் லைன் எடுக்கையில் இது 2, இது +∞, இது 2க்கு மேலே, இது 2க்கு கீழே, நெகட்டிவில் இந்த மாதிரி 0 1 0 நெகட்டிவ் அந்த நம்பர். சரி, இப்போ இதில் 2 போடலாம். 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சரியா? அடுத்து 3 போட்டால் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ 2க்கு மேலே போட்டுகிட்டே போகிறேன், ஆன்சர் கிடைக்கிது. 2க்கு மேலே போட்டுக்கிட்டே போகிறேன், என்ன கிடைக்கிது? ஆன்சர் கிடைக்கிது. 2 கீழே போட்டோம்னா 1 போட்டால் இப்போ ரூட்டு 1 - 2ன்னு வரையில் என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவில் வந்துருச்சு உள்ளே. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? 1ன்ற நம்பரை போட முடியாது. அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு 2க்கு மேலேயும், அதுதான் இன்ஃபினிட்டிவ், பாசிட்டிவ், க்ளோஸ்டு ப்ராக்கெட். இதுதான் டொமைன். புரியுதான்னு பாரு, என்ன எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு புரியுதான்னு பார்த்துக்கோ. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, இன்ஃபினிட்டி கூட நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் கூட போதும்.
சரிங்களா சொல்கிறது? ஆமாம். -2 வந்து +2 வந்து இன்க்ளூட் ஆகும். +2 வந்து என்ன ஆகும்? இன்க்ளூடு ஆகும். அதை பார்த்துக்கோ. +2 வந்து இன்க்ளூட் ஆகும். பட்டு நம்மளுக்கான அந்த இது இருக்குது பாரு, 2, அப்படின்றது அதுக்கு வந்து நம்ம ஓப்பன் ப்ராக்கெட்டே போட்டுக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட்னால் இந்த மாதிரி போடுறது தெரியுமில்ல உனக்கு தான். இதுதான் ஓப்பன் ப்ராக்கெட். அது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட், குட். நெக்ஸ்ட்டு என்ன சம் இருக்குது? இன்னும் ஒன்று இருக்குது கடைசியாக. h of x is equal to x plus 6 கொடுத்துருக்கான். h of x சிம்பிள் தான். சரிங்களா சொல்கிறது? 4th சம்மு. h of x is equal to x plus 6 கொடுத்துருக்காண்டா தம்பி. இல்லை எக்ஸுக்கு தான் எல்லா நம்பருமே போடலாமே. அப்போ therefore டி, அதாவது டொமைன் x பிலாங்ஸ் டு என்னது? ஆர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு ஆன்சரு, பார்த்துக்கோ ஆன்சரை. இது ஒரு ஆன்சரு, பார்த்துக்கோ. இது ஒரு ஆன்சர், இந்த ஒரு ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கோ. ஆன்சரை எப்பயுமே ப்ராக்கெட் பண்ணி டினோட் பண்ணி காமிச்சிக்கோ. இதெல்லாம் வந்து நான் உனக்கு செஞ்சு காமிச்சது, இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்தது. சரிங்களா? தேங்க்யூ.